புதுப்பிக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் தற்போது புதுப்பிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் திருவள்ளுவர் சிலையை முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கின்றனர். இந்நிலையில் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாலம் உள்ளிட்டவற்றை இணைக்கும் கண்ணாடி பாலத்தை வள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபத்தை இணைக்கும் வகையில் கண்ணாடி இழை பாலத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நடந்து செல்லும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டுகள் திருவள்ளுவர் சிலை நிறுவியதை தொடர்ந்து வெள்ளி விழா காணும் நிலையில் விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் வகையில் கண்ணாடி இழை பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே முதன்முறையாக கடலுக்கு நடுவே கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது
நடந்து சென்று அதை துவக்கி வைக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நிறைவு செய்யப்பட்டிருக்கும் இந்த நிலையில் விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் வகையில் கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணாடி இழை பாலம் இந்தியாவிலேயே முதன்முறையாக கடலுக்கு நடுவே கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது. இந்நிலையில் அந்த கண்ணாடி பாலத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நடந்து சென்று பார்வையிடுகிறார். திருவள்ளுவர் சிலை நிறுவி 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கும் இந்த வேளையில் விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் வகையில் கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடலின் நடுவே அமைக்கப்பட்டிருக்கும் கண்ணாடி இழைப்பாலம் 77 மீட்டர் நீளம் கொண்டதாக உள்ளது. திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டு நிறைவடைந்து வெள்ளி விழா கொண்டாடப்படும் இந்த வேளையில் கண்ணாடி பாலம் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளி விழாவின் அடையாளமாக இந்த கண்ணாடி பாலம் அமைந்திருக்கிறது. கண்ணாடி இழை பாலத்தில் முதலமைச்சர் நடந்து சென்று அந்த கண்ணாடி இழை பாலத்தை பார்வையிடுகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வேலாயுத பெருமாள். வேலாயுத பெருமாள், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. கண்டிப்பாக. அதாவது குமரியின் அடையாளமாக திகழ்ந்து வரும் திருவள்ளுவர் சிலையின் 25ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று நாளை மறுநாள் என 3 நாள் விழா கொண்டாட்டம் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி ஜனவரி 1ஆம் தேதியான நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று மதியத்துக்கு மேல் கன்னியாகுமரிக்கு வந்த முதல்வர் அவர்கள் தற்பொழுது திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்டு கண்ணாடி கூண்டு பாலத்தின் வழியாக நடந்து சென்று கண்ணாடி கூண்டு பாலத்தின் அழகையும் அதன் வழியாக கடல் அழகையும் ரசித்து வருகிறார். மேலும் அவருடன் துணை முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்களும் உடன் சென்றுள்ளார்கள். மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ள கண்ணாடி கூண்டு பாலத்தின் அழகானதை வெளியிலிருந்து பார்ப்பதற்கும் மிக அழகாக இருப்பதாகவும் கடல் நடுவே நடந்து சென்று பார்க்கும் பொழுதும் அழகாக இருப்பதாகவும் தெரிகிறது. குறிப்பாக தற்போது முதல்வர் அவர்கள் கண்ணாடி கூண்டு பாலத்தில் கண்ணாடி வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடன் அமைச்சர்களும் மற்றும் எம்பி எம்எல்ஏக்களும் மற்றும் முக்கிய நிர்வாகிகளும் உடன் சென்று வருகிறார்கள். மேலும் கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்த்து கண்டு ரசித்தவுடன் பின்னர் லேசர் ஒளி விளக்குகளை அமைக்கப்பட்டுள்ள இதையும் திறந்து வைத்து அதனையும் கண்டு ரசிக்கிறார். அதன் பின்னர் மேடைக்கு வரும் அவர் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு பரிசுகளும் வழங்குகிறார்கள். வேலாயுத பெருமாள், இன்றும் நாளையும் முதல்வருடைய நிகழ்ச்சி நிரல் என்னவாக இருக்கிறது? இன்று கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்வையிட்டு லேசர் ஒளிவிளக்கையும் கண்டு ரசித்த பின்னர் மேடைக்கு வருகிறார். மேடைக்கு வந்த பின்னர் அங்கு நடக்கும் பட்டிமன்றத்தில் கலந்து கொள்கிறார். மேலும் திருக்குறள் சம்பந்தமாக உள்ள 25 நபர்களுக்கு பரிசுகளும் வழங்குகிறார். அதன் பின்னர் இன்றைய நிகழ்வு முடிந்து நாளை காலை 9 மணிக்கு மீண்டும் நிகழ்வுகள் தொடங்கி திருக்குறள் குறித்த கண்காட்சி மற்றும் திருவள்ளுவர் பூங்கா, புதிதாக அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் பூங்கா மற்றும் அது தொடர்பான நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார். வேலாயுத பெருமாள், இந்த நிகழ்ச்சியையொட்டி லேசர் ஷோ நடக்க இருக்கிறது இல்லையா? அந்த லேசர் ஷோவுடைய சிறப்புகளை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக. அந்த லேசர் ஷோவுடைய சிறப்பு என்ன என்றால் பல வண்ணங்களில் ஒளிரும். குறிப்பாக இரவு நேரத்தில் நம்ம கரையிலிருந்து நம்ம கடலில் பார்க்கும் பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கும். சாதாரணமாக லேசர் ஒளி விளக்குகள் நம்ம கரையிலிருந்து பல இடங்களில் தான் பார்த்திருப்போம். ஆனால் இந்த லேசர் ஒளி விளக்கானது கடலில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கும் பாலத்துக்கும் ஒளி வெள்ளம் பாய்ச்சுவதால் நாம் கடற்கரையில் இருந்து பார்க்கும் பொழுது அது மிகவும் அற்புதமாக இருக்கும். மேலும் வானம் இருள் சூழ்ந்து இருக்கும் நிலையில் இந்த லேசர் ஒளி விளக்கானது பார்க்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை மிகவும் கவரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேலாயுத பெருமாள், முதல்வரோட நிகழ்ச்சி நிரல்ல அடுத்ததா பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறதா சொன்னீங்க. இந்த பட்டிமன்றம் என்ன தலைப்பின் கீழ் நடக்குது? இந்த பட்டிமன்றத்தில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? அது தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக. இந்த நிகழ்வு பட்டிமன்ற நிகழ்வு அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மிக பிரம்மாண்டமான மேடையில் நடைபெறுகிறது.
இந்த பட்டிமன்றத்தில் சுகிசிவம் தலைமை நடைபெறுகிறது. இந்த பட்டிமன்றமானது திருக்குறள் பற்றிய பட்டிமன்றமாக இருக்கிறது. இது திருக்குறளும் மற்றும் திருவள்ளுவருடைய பெருமைகளை குறித்தும் கூறும் வண்ணம் இருக்கும். இந்த பட்டிமன்றத்தில் முழுவதுமாக முதல்வர் இருந்து அந்த பட்டிமன்றத்தினை கண்டு ரசிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள். கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் மண்டபத்தையும் இணைக்கும் வகையில் 37 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கும் கண்ணாடி இழை பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து அந்த கண்ணாடி இழை பாலத்தில் நடந்து சென்ற காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து 2 நாட்கள் அரசு சார்ந்த விழாக்களில் பங்கெடுப்பதற்காக கன்னியாகுமரி சென்றிருக்கும் முதல்வர் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபத்தை இணைக்கும் கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார்.
திருவள்ளுவர் சிலை நிறுவி 25 ஆண்டுகள் நிறைவடைந்து வெள்ளி விழா காணும் நிலையில் விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் வகையில் கண்ணாடி இழை பாலம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்த நிலையில் அது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அறிவரசு இணைகிறார். அறிவரசு, விவரங்களை பகிர்ந்துக்கங்க. அதாவது கன்னியாகுமரியில இன்னைக்கு ஒரு சர்த்திர நிகழ்வாக விவேகானந்தர் பாறை மற்றும் ஐயன் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் அந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார். இந்த இந்தியாவிலேயே முதல் முறையாக கடலுக்கு மேலே அமைக்கப்பட்டுள்ள இந்த கூண்டு பாலத்தில் இன்னைக்கு முதல்வர் திறந்து வைத்து அந்த பாலத்தின் மீது அவர் நடந்தும் சென்றார். இந்த பாலமானது சுமார் 37 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 77 மீட்டர் நீளத்தில் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. 10 அடி அகலமுள்ள இந்த பாலத்தில் 2.5 மீட்டர் நீளத்திற்கு இந்த கண்ணாடி தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்ணாடி தளத்தை திறந்து விட்ட பின்பு அவர் தமிழக முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் ஐயன் திருவள்ளுவரின் அந்த மேல் தளத்திற்கு சென்று திருவள்ளுவர் சிலையின் பாதத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார், மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அவர் அங்கு இருந்து கூண்டு பாலத்தையும் அதே மாதிரி கடலின் அழகையும் அவர் ரசித்து வருகிறார். அவருடன் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமைச்சர் நேரு, சேகர் பாபு, துரைமுருகன் உள்ளிட்ட துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்ட அனைவருமே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்வுகள் பாறையில, அதாவது விவேகானந்தர் பாறையில் நடைபெற்று கொண்டு இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் கண்டு கழிப்பதற்காக எந்த விதமான தடங்களும் இன்றி கடற்கரை ஓரத்தில், அதாவது அங்குள்ள அந்த கோயில் வளாகத்தில் பார்வையிடுவதற்கு வசதியாக அங்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பொதுமக்கள் அனைவரும் அந்த கடற்கரை ஓரத்தில் இருந்து இந்த நிகழ்வுகளை கண்டு கழித்து வருகிறார்கள். அதே மாதிரி ஐயன் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் அங்கு குறிப்பாக இப்பொழுது அமைக்கப்பட்டுள்ள அந்த லேசர் ஒளிக்கட்டைகளை அவர் பார்வையிட உள்ளார். இந்த நிகழ்வுகள் அனைத்துமே இப்பொழுது அந்த கடலுக்குள் அந்த பாறையில் தற்போது அதே மாதிரி ஐயன் திருவள்ளுவர் பாறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதனை அடுத்து அவர் படகு மூலம் மீண்டும் அந்த பூம்புகார் படகு குழாமுக்கு அங்கு செய்யப்பட்டுள்ள ஒரு திருவள்ளுவர் சிலையின் மணர் சிற்பத்தையும் பார்வையிடுகிறார். அதன் பின்பு அவர் பல்வேறு நிகழ்வுகளில் இன்னைக்கு கலந்து கொள்ள இருக்கிறாரு. நாளைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுகள்ல தமிழக முதல்வர், அமைச்சர் பெருமக்கள், துணை முதல்வர் அனைவருமே கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இந்த நிகழ்விற்காக இங்க நம்ம கன்னியாகுமரியில சுமார் 2500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இந்த முக்கடல் சங்கமிக்கும் இந்த பகுதியில திருவள்ளுவர் சிலையை இவரு திறந்து வைத்த அந்த கூண்டு பாலத்தை திறந்து வைத்த பின்பு திருவள்ளுவர் சிலை மண்டபத்தில் ஒரு 22 தகைசாளருக்கு சான்றிதழ்கள் மற்றும் பண முடிப்புகளை செய்யறாங்க. அறிவரசு, சரித்திர புகழ் வாய்ந்த இந்த நிகழ்வு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி சார்பாக பல்வேறு இடங்கள்ல இது நேரடியாக ஒளிபரப்பும் செய்யப்பட்டு இருக்கு. தென் மாவட்டங்களில் இருக்க மக்களுக்கு இதை ஒளிபரப்பு செய்யறதுக்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கா? விரிவான தகவல்கள் இருக்கா அது தொடர்பாக? எல்லா இடங்கள்லையும், அதாவது தென் மாவட்டமே, அதாவது நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டமே நேற்றும் இன்றும் விழா கோலமே பூண்டி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று தூத்துக்குடியில அவர் விழாக்களை முடித்து விட்டு இன்று தரை வழியாக, சாலை வழியாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய அந்த வழி நெடுகிலும் அவருக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு இன்னைக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு அவரை வரவேற்றாங்க. இதே மாதிரி திருவள்ளுவர் அந்த கூண்டு பாலம் சிறப்பு விழாவை எல்லா அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நகராட்சிகள், ஊராட்சிகள், அதே மாதிரி சமூக அமைப்புகள் பல்வேறு இடங்கள்ல இதனுடைய நேரலை காட்சிகள் பொதுமக்களுக்கு காட்சி தரப்படுகிறது. திருவள்ளுவர் சிலை நிறுவியதன் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்தை தொடர்ந்து திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் மண்டபத்தையும் இணைக்கும் கண்ணாடி இழை பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால். தொடர்ந்து இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் கன்னியாகுமரியில் லேசர் ஒளி காட்சியும் நடைபெற இருக்கிறது. பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து தென் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் இந்த விழாவில் கலந்து கொள்ள அழைப்பும் விடுக்கப்பட்டு இருக்கிறது. சென்னை மற்றும் பல்வேறு இடங்களில் நேரடியாகவும் சென்னை மாநகராட்சி சார்பாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டு இருக்கிறது.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.